10th max example 6.27. A horizontal distance between two buildings is 140 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. If the height of the first building is 6 meter, find the height of the second building. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு பில்டிங் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பில்டிங், இது செகண்ட். ஏன் இதை ஃபஸ்ட்டு செகண்ட் எடுக்கிறங்கிற ரீசன் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிறீங்க. இதை ஃபஸ்ட்டு செகண்டுங்கிற கன்சிடர் பண்ணுறது எப்படி கன்சிடர் பண்ணுற பாருங்கள். ஏங்க பாருங்கள், the angle of depression of the top of the second பாருங்கள். ஃபஸ்ட்டு கவனிங்க, இங்கே பாருங்கள், the angle of depression of the top of the ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை ஓகேவா எங்கேருந்து சீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். when seen from the top of the second building, செகண்ட் பில்டிங்கை பார்க்குறாங்க. ஓகேவா, செகண்ட் பில்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை, ஓகேவா, செகண்ட் பில்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை டிப்ரெஷன் மூடில் பார்க்குறாங்க. ஓகேவா, அப்போ எது குட்டியாக இருந்திருக்கணும்? செகண்ட் பில்டிங் பெருசாகவும் ஃபஸ்ட்டு பில்டிங் குட்டியாகவும் இருந்திருக்கணும். ஓகேவா, இதுலேருந்து நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மூடில் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்குறாங்க. ஓகேவா, இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை செகண்ட் பில்டிங்லேருந்து தான் பார்க்குறாங்க. அப்போது செகண்ட் பில்டிங் தான் எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். ஓகேவா, இது எப்படி இருந்திருக்கும்? குட்டியாக இருக்கும். அங்கேருந்து என்னது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது? 30 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே 30 டிகிரி ஆகிடுச்சு அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு இசட் மாதிரி நீங்கள் ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதோட வேல்யூ நமக்கு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து டிப்ரெஷன் மூடில் பார்க்கும்போது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது 30 அப்படின்னா இது 30. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு எப்பயும் போல். ஓகேவா, அப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா 60 மீட்டர்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஏபியோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஈரி அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு? 60. இது 60 மீட்டர் அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு? 60 மீட்டர். இது 140 அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு? 140 மீட்டர். வேறு எது எழுதலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெட் என்ன எடுத்துக்கலாம்? ஏபி அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. சிடி அப்படிங்கிறது 60 மீட்டர்னு தெரியும். சிடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 60 மீட்டர். இது எதோட ஹைட்டு? ஃபஸ்ட்டு மீட்டரோட ஹைட். ஓகேவா, தி ஹைட் ஆஃப் தி வரேப்பா ஓகேவா, இந்த சிடி அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட் பில்டிங். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டு ஃபைண்ட் ஏபிங்கிறது என்னது? தி ஹைட் ஆஃப் தி ஓகேவா, ஏபி ஒரு பாயிண்ட் ஸ்லிப் பண்ணுதுங்க பாருங்கள். அப்போ ஏபி வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவே ஆட் பண்ணால் போதும். அப்படி தானே? அப்போது பிஇ ப்ளஸ் ஏஇ. இதில் நமக்கு என்ன தெரியும்? பிஇயோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? பிஇயோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். எவ்வளோன்னு தெரியும்? 60 அப்படின்னு தெரியும். ஏஇயோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். போடலாமா? இன் ட்ரையாங்கிள் எங்கே இந்த இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே 90 டிகிரி இருக்குது, ஆங்கிள் இங்கே இருக்குது. இது ஆப்போசிட், இது அட்ஜசென்ட். அப்போது டர்ன் தீட்டா தான் எப்பயும் போல். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஇசி டர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் தீட்டா இங்கே இருக்கா, இது ஆப்போசிட். அப்போது ஏஇ பை அட்ஜசென்ட் என்னது? சிஇ. ஸோ இப்போ ஏஇயோட வேல்யூ பாருங்கள், ஏஇ பை சிஇ. அப்போ ஏஇயோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த சிஇயோட வேல்யூ நமக்கு தெரியும் 140 அப்படின்னு. ஏஇயோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ 140 தெரியும். டர்ன் 30யோட வேல்யூ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது இந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போது 140 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ஏஇ. ஸோ ஏஇ ஈக்குவல் டு 140 divided square root of 3 into square root of 3 divided square root of 3. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? 14 0. இதோட வேல்யூ 1.732ன்னு தெரியும். 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா சிங்கிள் 3ன்னு எழுதுவோம். எதை அடிப்பீங்க? எப்போயுமே இந்த டாட் இருக்க வேல்யூவே அடிங்க.
ஓகேவா? ஸோ இந்த டாட் இருக்க வேல்யூ அடித்தா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி அடித்தோம் ஃபஸ்ட்டு சம்மில், இதுதான் அடிப்போம். 0 என்ன கிடைக்கும்? 15 டைம் 17ல் 15 அப்படின்னா 5 டைம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 7 21. ஸோ திரும்ப ஒரு 7, அப்புறம் 10னா 3, திரும்ப 10 வரும். இப்போ 3, இப்போ எக்ஸஸாக இந்த 3 போயிட்டே இருக்கும் கண்டினியூஸ் ஆகி. ஸோ அப்போ எப்படி கேட்கலாம்? 140 இன்ட்டு 0.57733 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மல்டி பண்ணிடலாமா? 57733 இன்ட்டு 14 எடுத்துகிட்டு 140 லாஸ்ட்டாக ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ போடுங்க, என்ன கிடைக்கும்? 2 3 9 0 2 3. 1ஆல் போட்டால் 3 3 7 7 5 2 6 2 8 0 8. 140ங்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள். 5 டெசிமல் 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் கிடைக்கும் 80.8. இங்கே 6 இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? 83 மீட்டர் எழுத போகிறோம் இல்லையா? 2 டிஜிட் எடுத்தாலே போதும். ஓகேவா? therefore நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தானே வேணும். ஏபிங்கிறது தான் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். therefore ஏபி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஏஇ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏபி வேணும் அப்படின்னா பிஇ ப்ளஸ் ஏஇயா? அப்போது பிஇயோட வேல்யூ எவ்வளோ தெரியும்? ஏஇயோட வேல்யூ எவ்வளவு? 60 ப்ளஸ் 80.83. ஓகேவா? ஏபி தான் நமக்கு வேணும். ஏபி அப்படின்னா பிஇ ப்ளஸ் ஏஇ. பிஇயோட வேல்யூ 60, ஏஇயோட வேல்யூ நம்ம இப்போ தான் ஃபைன் பண்ணோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் இங்கே ஒரு 80. அப்போ என்ன கிடைக்கும்? ஆன்சர் இஸ் 140. ஸோ 140.83. ஓகேவா? therefore the height of the second building is 140.83 meter. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கம்மா. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.